எல்லாருக்கும் வணக்கம். இது ராஜ்மோகன் ஃப்ரம் தமிழ் டெக்னாலஜி. நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம், ஆல்ரெடி நம்ம கவுண்டிவ் அந்த ஃபார்முலா பார்த்துட்டோம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆவரேஜ், ஆவரேஜிஃப்ஸ் அண்ட் ஆவரேஜிஃப், இந்த 3 ஃபார்முலாவும் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு நீங்கள் ஆல்ரெடி நியூ யூஸர்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 ஃபார்முலாவும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆவரேஜ்னு என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். எல்லாருக்கும் யூஸ்வலாக ஆவரேஜ்னு எப்படின்னு தெரியும். ஒரு 10 பேர்த்தோட மார்க் இருந்துச்சுன்னா அந்த 10 நம்பர்ஸையும் டோட்டல் பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணிக்கிறது. 5 பேர்த்தோட மார்க் இருந்தால் 5 பேர்த்து மார்க்கையும் ஆட் பண்ணி அதை டிவைட் பண்ணிக்கிறது. இதான் ஆவரேஜ். இதை எக்ஸலை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே நம்ம இந்த செல்லில் ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 10 பேர் இது நேம், செமஸ்டர், ஃபஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், மார்க் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு இந்த எல்லாத்தோட மார்க்கோட ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு ஏவிஇ ஆவரேஜ் டைப் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொன்றாவும் செலக்ட் பண்ணலாம், பல்காகவும் செலக்ட் பண்ணலாம். கிளிக் பண்ணிக்கோங்க, ட்ராக் பண்ணிக்கிட்டே வாங்க. ஆட்டோமேட்டிக்காக F2 to F9 ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிடுச்சு. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள், என்ட்ரு கொடுங்க. ஸோ ஆவரேஜ் நம்மளுக்கு செலக்ட் ஆயிடுச்சு. ஆவரேஜ் நமக்கு 66.125ங்கிற ஆவரேஜ் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்படி தான் நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது சிம்பிள். பட் ஆவரேஜ் இஃப் ஒரு கண்டிஷனை யூஸ் பண்ணி எப்படி இது பண்ணுறது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு செமஸ்டரில் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் என்ன, செகண்ட் செமஸ்டரில் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் என்னன்னு இந்த ஆவரேஜ் இஃப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு ஆவரேஜ் இஃப் ரேஞ்ச் என்னன்னு கேட்குது. நாம் என்ன ரேஞ்ச் அப்படின்னு செலக்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு எந்த ரேஞ்சில் நம்ம வேணுமோ அந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், இதான் நம்மளோட ரேஞ்ச். F4 கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்ப்ளீட்டாக அந்த ரேஞ்ச் லாக் ஆகிக்கும். ஸோ எங்கே நீங்கள் ஃபார்முலாவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் அது சேஞ்ச் ஆகாது. கமா கொடுத்துக்கோங்க. க்ரைட்டீரியா என்னன்னு கேட்குது. க்ரைட்டீரியா நமக்கு ஃபஸ்ட் இதை நான் செலக்ட் பண்ணேன்னா H4ல் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துக்குவோம். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டுன்னு கொட்டேஷனுக்குள்ளேயும் டைப் பண்ணலாம். நான் இங்கே H4 செலக்ட் பண்ணுறேன். இதுக்கு நான் F4 ஏன் கொடுக்கலைன்னா, நான் இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணி இந்த இதுக்கு ஈக்குவலாக பேஸ்ட் பண்ணேன்னா அந்த இப்போ H4ன்னு இருக்கிறது H5 செலக்ட் பண்ணி செகண்டோட ஆவரேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டோட ஆவரேஜே காட்டும். இது டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணோம்னா. ஸோ நான் H4 லாக் பண்ணல, அந்த செல்லை லாக் பண்ணல. க்ரைட்டீரியா முடிஞ்சிருச்சு. கமா கொடுத்துக்கோங்க. ஆவரேஜ் ரேஞ்ச் என்ன, இதுதான் நம்மளோட ஆவரேஜ் ரேஞ்ச். இதில் நம்மளுக்கு ஆவரேஜ் வேணும். செலக்ட் பண்ணிட்டு F4 செலக்ட் பண்ணிக்கோங்க. F4 செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த செல் லாக் ஆகிக்கும். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, என்டர். 75 தான் ஆவரேஜ். ஃபஸ்ட் செமஸ்டரோட ஆவரேஜ் 75. அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் செல்லோட ஆவரேஜ் கிடச்சிடும் உங்களுக்கு. 57.25 தான் செகண்ட் செமஸ்டரோட ஆவரேஜ் உங்களுக்கு. ஸோ இங்கே ஃபார்முலாவை பார்க்கணும்னா ஒரே ஒரு ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா, ஆவரேஜ் இஃபோட இது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இங்கே H5 செலக்ட் பண்ணிடுச்சு. H5 இதை செலக்ட் பண்ணிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் இங்கே மாறிக்கிட்டே வந்துடும். அது நான் செல்லை லாக் பண்ணாத காரணத்தால் அப்படியே மாறிக்கும். ஸோ பட் ஆனால் இது இந்த டாலர் சிம்பிளில் இருக்கிறது நீங்கள் எங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் அப்படியே தான் இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் நம்ம ஜானோட செகண்ட் செமஸ்டரோட ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜான் இருக்குது. செகண்ட் செமஸ்டர் 92, 42, 45 மார்க்ஸ். இதோட ஆவரேஜ் எப்படின்னா கண்டுபிடிக்கிறது. இது நான் ரெண்டு இதை யூஸ் பண்ணி இது பண்ணுறேன். நீங்கள் மல்டிபிளாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு ஆவரேஜ் இஃப்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா எத்தனை இஃப் கண்டிஷன் வேணாலும் நீங்கள் சொல்லலாம். 10 கண்டிஷன் கூட சொல்லி கரெக்டான வேல்யூவை பிக் பண்ணலாம். நான் இங்கே 2 கண்டிஷன், ஒன்று நேம் கண்டிஷன், செகண்ட் செமஸ்டர் கண்டிஷன், இது 2 தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆவரேஜ் ரேஞ்ச், எந்த ரேஞ்சோட ஆவரேஜ் வேணும், இந்த ரேஞ்சோட ஆவரேஜ் தான் எனக்கு வேணும். செலக்ட் பண்ணிட்டு F4 கமா க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1. க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1 இது ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா நேம் தான் என்னோடய ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. ஜானுங்கிறது தான் என்னோடய ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. செலக்ட் பண்ணிக்கோங்க. F4 செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா கொடுங்க. கமா கொடுத்தா க்ரைட்டீரியா 1 என்ன க்ரைட்டீரியா வேணும் அப்படிங்கிறது. நம்மளுக்கு ஜானுங்கிற நேம் தான் க்ரைட்டீரியா. ஸோ இங்கே போய்ட்டு ஜானுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்தீங்கன்னா ஜான் லாக் ஆகிக்கும். ஜானுங்கிற செல்லு லாக் ஆகிக்கும். கமா க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2 என்னன்னு கேட்குது. என்னோடய க்ரைட்டீரியா 2 என்ன, செமஸ்டர். ஸோ க்ரைட்டீரியாவோட ரேஞ்ச் 2வும் செமஸ்டர் தான். கிளிக் பண்ணுங்கள், ட்ராக் பண்ணிக்கோங்க, மறுபடியும் F4 கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த டாலர் சிம்பிள் வந்துடும். டாலர் சிம்பிள் அந்த இதுவும் லாக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். கமா கொடுங்க. கமா கொடுத்தோன்னே க்ரைட்டீரியா 2 என்ன க்ரைட்டீரியா வச்சு நீ ஃபில்ட்ரு எடுக்கணும் அப்படின்னு கேட்குது. என்னோடய க்ரைட்டீரியா 2 பார்த்தீங்கன்னா செகண்ட் செமஸ்டர். இங்கே ஏன்னா செகண்ட் இருக்கனால செகண்ட் செமஸ்டர் என்னோட க்ரைட்டீரியா 2.
F4 கொடுங்க, அதுவும் செகண்ட் செமஸ்டரும் லாக் ஆகிக்கும். அவ்வளோதான். லாக் ஆனோடனே க்ளோஸ் பண்ணிக்கோங்க, என்ட்ரு கொடுங்க. 68.5 92 ஜானோட செகண்ட் செமஸ்டர் 92 + 45 டிவைடட் பை 2 = 68.5. இப்படி தான் ஆவரேஜ் இஃபை யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.